சிறகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான இந்த ப்ரொமோ பெரிய ஒரு சீரியஸான ப்ரொமோலாம் இல்லைங்க. எப்பயும் போல தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையும் விஜயாவும் தங்கியிருக்கிறாங்க. மீதி 2 ரூமு. இந்த 2 ரூமில் ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் ரோகிணி, இன்னொரு ரூமில் ஸ்ருதியும் ரவியும் தங்கியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் வெளியில் தான் படுத்துருக்குறாங்க. இப்போ பாட்டி வந்திருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அது எப்படி டெய்லியுமே இவங்க 2 பேரும் வெளியில் ஹாலில் படுத்துருப்பாங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. அதனால் சுழற்சி முறையில் படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஒரு ஜோடி வெளியில் படுத்துக்கிட்டோம், 2 பேரும் ரூமில் படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முதல்ல நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க, ஸ்ருதியும் ரவியும் ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க. ஸோ மனோஜும் ரோகிணியும் வெளியில் ஹாலில் பாயில் படுத்துருக்குறாங்க. நம்ம மனோஜ் சும்மா இல்லாமல் சும்மைக்கும் போயிட்டு நம்ம முத்து மீனா ரூமை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ முத்துவுக்கே பயங்கரமாக கடுப்பாகுது. வெளியில் வந்த மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெளியில் படுத்துருக்கவே முடியல அப்படின்னு ரோகிணிக்கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அடுத்த வாரம் வரட்டும், அடுத்த வாரம் ரோகிணியும் ரவியும் வெளியில் படுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிலாம் வெளியில் படுக்க மாட்டா. அப்போ ஸ்ருதி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவா. அப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு இப்போவே சதி திட்டம் திட்டுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்.